மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேச போகிறதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுடைய ஊடகம் இன்ஃபர்மேட்டிவ் டைரி 75,000 உறவுகளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நேற்றைய தினம் தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணோம். முதல்ல நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, பாண்டிச்சேரியில் தலைவர் ரோடு ஷோ பண்ணார். நான் ஒரு 4 மேட்ரு மட்டும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 4 விஷயமும் இந்த டேரக்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தலைவர் இப்படி பார்த்து படிச்சுட்டு இருக்காரு ப்ரோ, இதை பற்றி நீ ஏதாவது சொல்லுவேன், ஏன் இப்படி பண்ணுறாரு, இதன் காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்டாங்க. அது உட்பட வேறு சில விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ரோடு ஷோ அப்படிங்கிறது வட இந்தியாவிலேருந்து தான் இங்கே வந்திருக்கு. வட இந்தியாவில் அகமதாபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு 4 மணி நேரம் பக்கம் ரோடு ஷோ பண்ணதாக சொல்கிறாங்க. 50 கிலோமீட்டர் அவர் ரோடு ஷோ பண்ணார். அதுதான் ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த ரெக்கார்டு பண்ண நரேந்திர மோடி ரோடு ஷோ பண்ணார். பாண்டிச்சேரிக்கு அது தெரியுமான்னு தெரியல, பாண்டிச்சேரியை தாண்டி வெளியே தெரிய வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரோடு ஷோ பண்ணும்போது ஒரே ஒரு விஷுவல் போடுறேன், அந்த விஷுவலை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நான் தன்னந்த நீயால நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேன்னா இங்க எட்ட கோடி பேரு. பார்த்தீங்களா என்ன க்ரௌடு அப்பா, கிட்டத்தட்ட மாலை மணலில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு தலைவர் 12 கிலோமீட்டருக்கு ரோடு ஷோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்காரு. நேரமின்மை காரணமாக ரொம்ப சுருக்கமாக பேசிட்டு போயிருக்காரு. ஏன்னா 3 பாயிண்ட்லையுமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பேசி முடிக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா பாயிண்ட்டுக்கு போய் பேசி முடிச்சுட்டு வரும்போதே ரொம்ப டைம் ஆனதுனால அடுத்தடுத்த பாயிண்டில் ரொம்ப சுருக்கமாக தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டு வேகமாக அந்த ரோடு ஷோ அத்தனையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. 12 கிலோமீட்டர் ராஜபவனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா, அவ்வளவு அற்புதமா மக்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய மிக மிக தெளிவான ஒரு ரோடு ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபீல் கம்ப்ளீட்னு சொல்லி தாவேக்காரன் அத்தனை பேருமே பாண்டிச்சேரியில் நடந்த அந்த ரோடு ஷோ பார்க்கும்போது சொல்ல முடியும். ஏன்னா மற்ற நேரத்தில் வண்டிக்குள்ளே உட்காரணும், எந்திரிக்க கூடாது, கையை எப்படி காட்டணும், கையை அப்படி காட்டணும்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடை பார்த்து 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 வெறுத்து போன நமக்கு அப்படியே ஒரு ஃப்ரீயாக ஒரு அப்படி ஜாலியாக ஒரு பண்ணட்டுங்க அவரோட எலெக்ஷனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம்ல. நேற்றைய தினம் பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நேற்றைய தினம் நிகழ்வுகள் அத்தனையுமே நம்ம கவனித்து பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. இது நம்பர் 1. நம்பர் 2, இதைத்தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு ரோடு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து இப்படி இருப்பாங்க, ஒரு தலைவர் இப்படி வருவாங்க, இப்படி கை காமிப்பாங்க, அவ்வளோதான் அந்த ரோடு ஷோவில். வேறு எந்த விதமான உணர்வுகளுமே அந்த ரோடு ஷோவில் வந்து பெருசாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரோடு ஷோவில் அன்பு அன்பு அன்பு, எவ்வளவு அன்பு, அந்த அன்பை தலைவர் விஜய் அவர்கள் அவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க. எல்லா விதமான உணர்வுகளுமே இந்த ரோடு ஷோவில் இருந்திருக்கும். ஒரு அன்பு, மிக முக்கியமான அன்பு அத்தனையும் பார்த்துருப்போம். தலைவருக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க. தர்பூசணிலாம் தூக்கி தலைவரோட வண்டிக்குள்ளெல்லாம் போட்டாங்க. மாசா கொடுத்தாங்க, இளநீ கொடுத்தாங்க. தலைவருக்கு ஏகப்பட்ட விஷயங்களை, தலைவா வேல் வச்சுக்கோ, தலைவா அந்த துண்டு வச்சுக்கோ, தலைவா கூலிங் கிளாஸ் வச்சுக்கோன்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே தன்னை பார்க்க வந்து அந்த தலைவர்கிட்ட கொடுத்தரணும். அவர் ஒரு தடவை அதை பார்த்தரணும். அதை பார்க்கும்போது பெரிய மனமகிழ்ச்சி தனக்கு வரும்னு சொல்லி மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2 பேருக்குள்ளமே பெரிய இணக்கம் நேற்றைய தினம் பாண்டிச்சேரியில் தலைவர் விஜய் அவர்கள் செய்யும் போது மிக தீவிரமாக இருந்துச்சு இந்த ரோடு ஷோவில். மற்ற எல்லா இடத்துலையும் எல்லா கூட்டத்திலையும் எல்லாரும் வருவாங்க, காசு கொடுத்து கூட்டு விடுவாங்க. ஆனால் அந்த உணர்வு நிலை வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. 12 கிலோமீட்டர் அவர் பாட்டு அந்த ரோடு ஷோ பண்ணாலும் சரி, அதுக்கடுத்து தலைவர் விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரங்கள்லாம் முடிச்சு கடந்து வரும்போதாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலேருந்தும் அந்த அன்பு இருக்குது பாருங்களேன், ஒரு கிளாசிக்கான அன்புங்க. அத்தனை பேரும் கூக்குரல் இட்டு தலைவா வா, தலைவா வணக்கம், தலைவா என்னைய பார், தலைவா இது எங்கள் அம்மா, இது எங்கள் அக்கா, இது என் தங்கச்சின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களும் தலைவர்கிட்ட தன்னுடைய உறவுகளை அறிமுகப்படுத்தணும். வா தலைவா, அந்த பூ போட்டு உன்னை வரவேற்கிறேன், வா வா வான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த உணர்வு நிலை வேற எந்த ரோடு ஷோலையும் வேற எந்த கூட்டத்திலையும் உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. நான் கேரண்டியாக எழுதி தரேன் அப்படிங்கிறது என்னுடைய 2வது மிக முக்கியமான அப்சர்வேஷனாக இருக்குது. இப்போ 3வதுங்க, நம்ம அத்தனை பேருமே தலைவா இதை நீ பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் அத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே அந்த பகுதியோட வேட்பாளரை உங்கள் வண்டியில் ஏற்றி இவர் தான் வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுங்க தலைவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தலைவா, சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணோம்.
ஃபஸ்ட்டு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து சின்னதாக ஒரு மேடை மாதிரி போட்டு அந்த மேடையில் வேட்பாளர்கள் அத்தனை பேருமே நின்னாங்க. அடுத்தடுத்த இடங்களில் தலைவர் எங்கெங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இவர் தான் வேட்பாளர், இவருக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி வேட்பாளர் அத்தனை பேருமே தலைவர் விஜய் அவர்கள் முடிஞ்ச அளவு அறிமுகப்படுத்துனாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் தலைவர் கேட்பாருங்க, அவர் பார்ப்பாருங்க, கரெக்டாக சொல்கிறாங்க பசங்க, எடுத்துப்போமே இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தந்த விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து அந்த விஷயத்தை அத்தனையுமே இந்த ரோடு ஷோவில் சரிப்படுத்தியிருக்காங்க. இதை நான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நாலாவது மிக முக்கியமான கடைசியான ஒரு விஷயம், இதுதான் நான் கொஞ்சம் லென்த்தாக பேசலான் இருக்கேன். தலைவரோட பேச்சு அப்படிங்கிறது இங்கே எல்லாருமே வந்து இப்படி பேசணும், அப்படி பேசணும், அந்த மாதிரி பேசியிருக்கணும், இந்த மாதிரி பேசியிருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கருத்துகள் வரும். நிச்சயமாக வரணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய தினமாக இருக்கட்டும், திருச்சியிலையாக இருக்கட்டும், சில இடங்களில் அப்படியே பார்த்து அந்த ஸ்கிரிப்டை படிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போகிறது யாருமே எதுவும் சொல்லலை. ஏன்னா ரேண்டமாக நம்ம வாட்டு எதுவெல்லாம் உட்காந்துலாம் பேச முடியாது. என்ன பேச போகிறோம், எதை பேச போகிறோங்கிற கிளாரிட்டியோட தான் நம்ம அந்த பிரச்சாரத்துக்கே போனோம். அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பேசுகிறதுக்கும் நமக்கும் சின்ன கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. நான் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். தலைவரோட பேச்சு எப்பப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அந்தந்த இடங்கள்லாம் நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னுக்குள்ளே இருக்கும். செயற்குழு, பொதுக்குழு, மகளிர் தினம், இந்த மாதிரி ஹோட்டலில் நடத்துனாங்கல்ல மகளிர் தினம், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் விழா, அதையும் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா இப்போ நோம்பு திறந்தால இந்த மாதிரி விழா, இது எல்லாமே உள்ளரங்கில் நடந்த நிகழ்ச்சி. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடுலாம் நிறையா ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியாக இருக்கட்டும், இப்போ பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளியரங்கில் நடக்குது. இதில் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளரங்கில் நடக்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலாம் உள்ளரங்கில் ரொம்ப அழகாக அவரால் பேச முடிஞ்சு. ஏன்னா எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அவர் மனசில் இருக்கும்போது ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப அழகாக பேசிடுறாரு. ஆனால் வெளியே பேசும்போது அவர் என்ன, அவர் ஒரு மனுஷர் தானே, என்னோட அப்சர்வேஷனை சொல்கிறேன். ஒரு மாதிரி வந்து இந்த ரோடு ஷோ போகும்போது இங்கே இப்படி இருக்காங்களே, அங்கே அப்படி இருக்கே, அங்கே கூட்டமாக இருக்கே, அங்கே வண்டி 2 நிற்கிது, இங்கே வந்து கார் இப்படி நிற்கிதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சிந்தனைகளுக்குள்ள அவர் போகும்போது அவரால் அதை சரியாக டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். ஒரு உள்ளரங்கில் நடக்கும்போது அவரால் ரொம்ப ஃபீல் கம்ப்ளீட்டாக தன்னுடைய டெலிவரி அத்தனையுமே ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துட்றாரு. வெளியரங்குக்கு வரும்போது இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கரூர் இன்சிடெண்ட்டை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துடுவார். வெளியே ஒரு ரோடு ஷோ பண்ணும்போது, மக்களை சந்திக்கும் போது, ஒரு ரோட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த கரூர் இன்சிடெண்ட்டோட தாக்கம் அந்த மனுஷனோட மனசில் நிச்சயமாக இருக்கும்போது தான் சில விஷயங்களை அவரால் டெலிவரி பண்ண முடியல. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்போது அவர் வந்து நம்ம ஏதாவது தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பேசி கான்ட்ரவர்சி ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பேச வந்தோமோ அதை தெளிவாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறாங்க. போக 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 தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வந்து பேசுகிறதுலையும் தன்னுடைய அந்த சோனை நோக்கி அவர் நகர்ந்து போயிடுவார் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அரசியலுக்கு இப்போ தானே வந்திருக்காரு, வந்து இவ்வளோ மேடைகள் ஏறி இருக்காரு, இப்போ தான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே ஒரு விஷயத்தை புதுசாக செய்யும் போது, ஏன்னா இந்த ரோடு ஷோ வந்து மற்றவங்க ரோடு ஷோ மாதிரி கிடையாதுங்க. ஏகப்பட்ட பேர் வராங்க, ஏகப்பட்ட உறவுகள் வராங்க, அவ்வளோ பெரிய சவுண்டு, அந்த போலீஸ்காரங்க படுற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பக்கம் பவுன்சர் படுற கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. பார்த்தும்போது அவரால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு இப்போது இந்த ரூமில் நான் ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் மக்களே, சரிங்களா? இப்போ 2-3 பேர் இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா நான் பேசிடுவேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த 2-3 பேர் கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னால் பேச முடியாது. நிதானம் தவறிடுவேன். என்ன வார்த்தை நான் கடைசியாக சொன்னேங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நான் உட்காந்து உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வேறு யாருமே கிடையாது. நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு 2-3 பேர் இருந்தாலும் நான் பேசியிருக்கேன், அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்னால் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு தலைவர் விஜய் அவர்கள் இந்த வெளியே வரும்போது மட்டும் நடக்குதுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசும்போது பேசுகிறவங்களோட மனநிலை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அதை வச்சு நான் சொல்கிறேன், போக போக இதெல்லாம் சரியாயிரும். ஏன்னா அந்த தேர்தல் சமயத்தில் கான்ட்ரவர்சியாக எதுவும் பேசினா கூட எதுவும் பிரச்சனை ஆயிரும். அதனால் தான் வந்து இதைத்தான் பேச போகிறேங்கிறத அவர் உட்காந்து ரெடி பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா அந்த ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதையே அவர் வேறு இதுக்கு தான் சொன்னாருன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. தேர்தல் சமயத்தில் அவருடைய பேச்சை வச்சு நிறையா அப்படி சொன்னார்னு சொல்லி எதுகை முனையாக என்னென்னமோ பிணைப்பாங்க. அது எதுக்குமே இடம் கொடுக்காம இதைத்தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டோடு வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவர் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம அத்தனை பேரும் அதை தான் ஃபீல் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் அதையும் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மிக முக்கியமாக எலெக்ஷன் வந்து 9ஆம் தேதி. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் 4ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. எனக்கும் பாண்டிச்சேரிக்கும் 5 கிலோமீட்டர் தான். அந்த வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேவ் லென்த் இங்கே கனெக்ட் ஆகுது, கடலூரில் கனெக்ட் ஆகுது. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க தலைவரை பார்த்துட்டோம்னு. எல்லாருமே ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரோட்டுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்களை பார்த்து ரசித்து ஃபீல் கம்ப்ளீட்டாக கிளம்பி போயிருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு விசிலில் ஓட்டு போட்டு தலைவருக்கு பண்ண வேண்டிய
மிக முக்கியமான அந்த நல்லதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தலைவர் எந்த நல்லதை பண்ணுமோ அந்த நல்லதையும் தலைவரும் பண்ணுவார் அப்படிங்கிறதும் என்னுடைய பெரிய நம்பிக்கை. ரெண்டையும் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபீல் கம்ப்ளீட்டாக இருக்குது. கூடிய விரைவில் நம்ம வேறு சில விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.